வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்டுகளை கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் டிஎன்டிஇடியுடைய ஆசிரியர் தகுதி தேர்வு யாரெல்லாம் எழுத வேண்டும், அவர்கள் யாரெல்லாம் எலிஜிபிள், அதேபோல் கல்வி தகுதிகள் என்ன, வயது வரம்பு என்ன, அதேபோல் ஆசிரியர்கள் தேர்வு எழுதுவதற்கான வழிமுறைகள் என்ன, பாஸ் மார்க் ரெடியூஸ் பண்ணுறது, கட் ஆஃப் மார்க் குறைச்சிருக்காங்க. அதேபோல் தேர்வு முடிவுகள் 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வாறு தங்களுடைய சர்டிஃபிகேட்டை பெற முடியும், அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதெல்லாம் எவ்வாறு கரெக்ஷன் பண்ண வேண்டும், இதை பற்றிய முழு விவரங்களும், அதாவது டெட்டு சம்பந்தமாக அனைத்து தகவல்களும், அறிவிப்புகளையும், உத்தரவுகளையும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைய தினம் ஒவ்வொரு தினமும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள், அறிவிப்புகள். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் என்னென்னா, டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்விற்கான அந்த குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் பெற்றது பார்த்திங்களா, அந்த குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, இன்சிஎல், அதேபோல் ஜென்ரல், கம்யூனிட்டி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தவறாக இருப்பதாகவும், அந்த பிழை திருத்தங்களை செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிலாம் சில வகையான கேள்விகள் எழுப்பப்பட்டது. தற்போது பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது ரிசல்ட் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. 30ஆம் தேதி வெளியிடப்பட்டதுக்கு அதற்கு பின்னர் அந்த எரர் பிரச்சனை வருது. சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணவங்க அதில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சிலருக்கு, குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அதே மாதிரி இன்சியல் சேஞ்ச் ஆகிருக்கு. அதேபோல் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கைகளை முன் வச்சுருந்தாங்க. அதை எவ்வாறு சரி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கரெக்ஷன் விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். அந்த கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் உங்களுடைய பிழைகளை தவறு எதுவும் இருந்தால் அவற்றை சரி செய்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கரெக்ஷன் விண்டோ வழங்கப்படாமலே இருந்தது. அதன் பின்னர் பார்த்திங்கன்னா மெயில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை சரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது இன்று நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கு. அதை பற்றி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் நம்ம அந்த கரெக்ஷன் விண்டோ பயன்படுத்தி எவ்வாறு நம்மளுடைய அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்வது கொள்வது என்பதை பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா கரெக்ஷன் விண்டோ எப்பொழுது ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதில் பார்த்திங்கன்னா கரெக்ஷன் விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த கரெக்ஷன் விண்டோவை பயன்படுத்தி உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்து சரியான சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ளலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அந்த ப்ராசஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா நம்ம சர்டிஃபிகேட்டில் குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய நம்ம அந்த தவறுகளை சரி செய்து கொள்ள முடியும். முதலில் நீங்கள் அந்த டிஆர்பியோடைய வெப்சைட் இருக்குது பார்த்திங்களா, அந்த trb.tn.gov.in என்ற இணையதளத்திற்கு ஃபஸ்ட்டு செல்லணும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரிசல்ட் பேஜ் பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ் நியூன்னு ஒரு ஆப்ஷன் விடும். அந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா வாட்ஸ் நியூ அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் ரன் ஆகிட்டு இருக்கும். அது என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ரிசல்ட் பார்த்தோம் பார்த்திங்களா, ரிசல்ட் பார்ப்பதற்காக 30/1/2021 ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதாவது டிஆர்பியோட வெப்சைட் போயிருங்க, அந்த ரிசல்ட் பேஜுக்கு ஒரு அந்த 30/1/2021 தேதி குறிப்பிடப்பட்டுள்ள அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோடு டெட் சர்டிஃபிகேட் அப்படின்னு வரும். அதில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் பெற்று பார்த்தீங்களா, அதே போல் ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதை கொடுத்து நம்ம உள்ளே போயிருங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு ரெக்வஸ்ட் சேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ரெக்வஸ்ட் சேஞ்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் சப்மிட், அதில் ரெக்வஸ்ட் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அதில் பார்த்திங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்டேட்னு கேட்கும். அதில் கேட்கப்பட்டுள்ள பர்சனல் இன்ஃபர்மேஷனுடைய அப்டேட்டை நீங்கள் கொடுத்துருங்க. அதில் பார்த்திங்கன்னா செலக்ட் ரீசன், அதாவது என்ன காரணத்திற்காக அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த லீகல் நேம், நம்மளுடைய நேம் சேஞ்ச் ஆகிருக்கா, ஸ்பெல்லிங் கரெக்ஷன் இருக்கா, அதுமாதிரி ஃபோட்டோ எதுவும் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்றது நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையும், அதாவது பார்த்திங்கன்னா லீகல் நேம் எது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கோ அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டா நம்மளுடைய வெரிஃபிகேஷன் சரியாமல் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பழையபடி அந்த 30/1/2022 போயிட்டு அதில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கரெக்ஷன் சேஞ்ச் ஆகி சர்டிஃபிகேட் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எப்பொழுது நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா நம்ம ஹெல்ப்லைனோ இல்லை மெயில் பண்ணாலோ அதில் சரியான ரிப்ளை இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தற்போது பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பியோடைய வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அதற்கான லிங்க் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துங்க. அந்த டிஎன்டிஇடியோடைய கரெக்ஷன் விண்டோ வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. அதில் இருக்கக்கூடிய அதாவது பாஸ் ஆனவங்க குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் பெற்றிருப்பீங்க. அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் பிள்ளைகளை சரி செய்து கொள்வதற்கு இந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். டிஆர்பி வெப்சைட்டுக்கு போங்க. அதில் அந்த
நியூ வாட்ஸ்அப் நியூன்னு ஒரு போகுது பார்த்தீங்களா, அந்த வாட்ஸ்அப் நியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பேஜ் வந்து 30/1/2000 ஒரு லிங்க் கொடுக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. டவுன்லோடு டிஇடி சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். சர்டிஃபிகேட் அந்த இதில் போயிட்டு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது நீங்கள் அந்த டவுன்லோடு டெட் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தா வந்து அந்த சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆயிரும். அதுக்கான நீங்கள் அந்த பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சேஞ்சுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்வஸ்ட் சேஞ்சு கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் சப்மிட் அப்படின்னு கொடுங்க. அந்த சப்மிட் பட்டன் நமக்கு எப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்டேட் கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு என்ன நேம் சேஞ்ச் பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் வந்து அந்த இன்சியல் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து அந்த ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிப்பையில் வந்து கொடுத்துக்கணும். அதில் வந்து வேணால் சைஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணக்கூடிய சைஸ் முதல்ல நமக்கு அதில் அப்டேட் பண்ணிக்காங்க. அந்த சைஸுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் நம்ம அப்டேட் பண்ண வேண்டும். இதுபோல் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எரர் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அதில் வந்து அது லீகல் நேமு, ஸ்பெல்லிங் கரெக்ஷன், அதேமாதிரி ஃபோட்டோ சேஞ்ச் கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ சேஞ்ச் கொடுக்கப்போ நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணக்கூடிய சைஸ் என்ன கொடுத்தீங்கன்னா ஜிப்பையில், அதாவது ZIF ஜிப்பு SPNBG இந்த ஃபைல் ஃபார்மெட்டில் இருக்கணும். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800x400 அந்த சைஸில் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் சரி பண்ணிட்டீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கான அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து நமக்கான சர்டிஃபிகேட் பெற முடியும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா 2021 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டெட் எக்ஸாம் சர்டிஃபிகேட் வந்து லைஃப் டைம் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுது. அதனால் 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதி இந்த ரிசல்ட் பெற்றவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் சர்டிஃபிகேட் தான். அதனால் இந்த தேர்வு வந்து நீங்கள் மீண்டும் எழுத வேண்டிய அப்படின்றலாம் கிடையாது. ஏன்னா வந்து லைஃப் டைம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் அந்த PDF வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பாதுகாப்பு முறையில் வந்து அந்த சர்டிஃபிகேட் பெற்றுக்கொள்ளும். அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுடைய பெயர் வந்து சரியாக இருக்கிறதா, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் சரியாக இருக்கா அப்படின்றத மெயினாக செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கம்யூனிட்டி அதில் வந்து சரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதில் தவறுகள் இருந்துச்சுன்னா இந்த இருக்கக்கூடிய கரெக்ஷன் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க. அதாவது கரெக்ஷன் விண்டோ, அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட் நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப ரெக்வஸ்ட் சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்வஸ்ட் சேஞ்சில் போய் ரெக்வஸ்ட் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கேட்கக்கூடிய அனைத்து விவரங்களும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சரியான சர்டிஃபிகேட்டை நீங்கள் எளிய முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் பண்ணுவது உங்களுக்கு கடினமாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டத்தில் வந்து எப்படி நீங்கள் போகணும் அப்படின்றத நாங்கள் ரியலாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். அது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.